இன்றைக்கி வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரவை தோசைங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணிக்கிடுங்க, கொஞ்சமாக கேரட்டுங்க, கொஞ்சம் இஞ்சிங்க, கொஞ்சம் கருவேப்பிலைங்க, அப்புறம் வந்து மிளகு சீரகங்க. அப்புறம் வந்து மைதா மாவு, அரிசி மாவு, அல்ல இந்த கரண்டியில் வந்து ஒரு கரண்டி வந்து அரிசி மாவுங்க, 2 கரண்டி வந்து மைதாங்க, அதே 2 கரண்டி வந்து ரவைங்க. அந்த கரண்டியில் வந்து 2 எடுத்துக்கிட்டேங்க, ஒன்று மட்டும் ஒரு கரண்டி. இப்போ வந்து அரிசி மாவு ஒரு கரண்டி வந்து அதில் சேர்த்துக்கிறேங்க. மைதா வந்து 2 கரண்டி சேர்த்துக்கிறேங்க. இப்போ ரவை 2 கரண்டி சேர்த்துக்கிட்டேங்க. 3 வந்து நல்லா கலரணுங்க. கலர்ன பிறகு தண்ணி வந்து ஒரு 400 ml ஊற்றலாங்க தண்ணி. நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. நல்லா விடாமல் கலரிட்டே இருக்கணும். கெட்டியாக பிடிச்சிக்கும், அதனால் கலரிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கலவிக்கணும். அப்புறம் வந்து கேரட்டு வந்து கட் பண்ணி வச்சது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிட்டேங்க, மிளகுங்க, அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, அப்புறம் வந்து இஞ்சிங்க சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் அந்த இஞ்சிங்க. அப்புறம் வந்து நல்லா கலரணுங்க. கலரி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா நல்லா தோசை வந்து சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நல்லா கலரும்போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோதான் சேர்த்துக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடணுங்க. நல்லா கல் வந்து சூடான பிறகு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் வந்து தோசை ஊற்றணுங்க. அப்படியே தூரமாக ஊற்றணுங்க. நல்லா மெலிசாக தான் ஊற்றிருக்குறேங்க. நல்லாயிருக்கும், ஹோட்டலு கடையாட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் வந்து டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாங்க, நைட்டு வந்து ஈவினிங் டிஃபனாக கூட செஞ்சுக்கலாங்க. இதுக்கு சட்னி ஒன்று ஆட்டினா போதுங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நான் எந்த வீடியோ விட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. ஓரத்தில் அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணுங்க. அப்படியே மொறுன்னு நல்லா இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்லாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணுங்க.
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. வெந்துருச்சுங்க. அப்படியே மொல்லா அப்படியே திருப்பி போடணுங்க. திருப்பி போடாமல் கூட எடுத்துக்கலாங்க. நான் வந்து எனக்கு வேணும்னு திருப்பியே போட்டேங்க. தோசை வந்து நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குங்க தோசை. தோசைக்கு வந்து சட்னி மட்டும் ஆட்டினா போதுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவே இருக்குங்க. வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.